குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா IBPS PO மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் நம்பர் 3 ஃப்ரம் ஆடி போர்டு. ஸோ அதில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டில் நான் ஒரு லூசுத்தனமான ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டேன். ஸோ அது என்ன அப்படின்னா, குவான்ஸ் செக்ஷன் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா 16 நிமிஷம் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரெண்டு கூப்பிட்டான் சாப்பிட்றக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு பாஸ் கொடுத்து கீழே சப்மிட் பட்டன் இருந்துச்சு, தெரியாமல் சப்மிட் பட்டன் ஆக்கிட்டேன். ஸோ அதில் வேணால் தான் 2 மார்க் தான் வந்திருக்கு, 2.75 மார்க் தான் வந்திருக்கு. இப்போ டைம் 4 கொஸ்டின் தான், அதில் 1 வேறு தப்பு. ஓகே, ஸோ அதை தாண்டி இந்த பசில் ஓரளவுக்கு நல்லா பசில் இல்லை. இந்த மார்க் டெஸ்ட் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு எக்ஸாம் லெவல் கம்பேர் பண்ணும்போது. ஸோ 53.75. ஓகே, ஒரு 60 மார்க் வாங்கியிருக்கலாம் கரெக்டாக ஃபுல்லாக அட்டன் பண்ணியிருந்தா. சரி, ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது. ஸோ டாப் மார்க் பார்த்தீங்கன்னா 102.50. ஸோ ஒரே நிமிஷம் இல்லைங்க, இந்த கம்பேரிசனில் போய் 95% எவ்வளோ மார்க்கில் வருது. 99%லே 82 மார்க்கில் வாங்கியிருக்கான். அவன் 105 மார்க் வாங்கி வச்சுருக்கான். இப்படிரா 79. ஓகே 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 67 மார்க் வாங்கியிருந்தாலும் 95% வருது. ஆனால் அவன் எவ்வளோ மார்க் வாங்கி வச்சுருக்கான்னு பாருங்களேன், 102 மார்க் வாங்கி வச்சுருக்கான். எப்படி வாங்கினான்னு தெரில. சரி, ஓகே, யாருன்னு தெரில. நம்மளை மாதிரி அவனும் ஏதாவது ஒரு வீடியோ போட்டு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி சொன்னான்னா சந்தோஷம். ஆக்சுவலாக நம்மளும் கற்றுக்கலாம் அவங்ககிட்டருந்து. ஸோ பர்சன்டேஜ் 74% வந்திருக்கு ஓவராலாக. ஸோ ரீசனிங்கில் மார்க் பார்த்தீங்கன்னா 17.25. ஜென்ரல் அவேர்னஸில் 18.25, இங்கிலீஷில் 15.5. ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ குவான்ஸ்லேயே 15 மார்க் வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாத்துலேயுமே 15 மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கேரண்டீடாக நம்ம சொல்லலாம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் ஆயிரும். ஸோ டிஸ்கிரிப்டிவோடு சேர்த்துனா எல்லாமே 15 போட்டிங்க அப்படின்னா 75 மார்க் வந்துருச்சு. ஓகேங்களா. போன வருஷம் கட் ஆஃப் 63 தான் நினைக்கிறேன், 62.75 என்னமோ. ஸோ அதை கம்பேர் பண்ண வேண்டாம். நமக்கு கேரண்டீடாக ஒரு 75 மார்க்கு கண்டிப்பாக வாங்குற மாதிரி நம்ம வச்சுக்கணும். எப்படியோ ஒரு செக்ஷன் இதில் பயங்கர டிஃபிகல்ட்டாக கேட்டுருவானுங்க, கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக கேட்டுருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்டன் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா அடுத்தவனுக்கும், அதாவது அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் புத்திசாலித்தனமாக மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த செக்ஷனில் கொடுத்துட்டு வர்றது புத்திசாலித்தனம். ஓகே, போன வருஷம் ரீசனிங் கேட்டானுங்க, ரொம்ப பயங்கர டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வருஷம் குவான்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ குவான்ஸ் போன வருஷத்துக்கு முன்னத்து வருஷம்லாம் ரொம்ப ரணக்கொடூரமாக இருந்துச்சு. நான் 4 கொஷின் இனிமேல் தான் போட்டேன், 4மே 2 மார்க்கு 8 மார்க் வந்துச்சு. அதனால் தப்பிச்சேன், அதனால் பாஸ் ஆகலை. ஸோ சொல்கிறேன் என்ன நிலவரம் அப்படின்னு. ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 22 கொஷின் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதுதான் என்னோடய பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் கொடுத்த மெயின்ஸ்லேயே. ஏன்னா 82% வந்துருக்கு ரீசனிங்கில். ஸோ ரீசனிங்லாம் நான் இவ்வளோ மார்க் எனக்கு வரவே வராது, மார்க்கும் வராது, பர்சன்டேஜும் வராது. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, ஒரே காரணம், பசில் எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இருந்த எல்லா பசிலையும் அவாய்ட் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையும் தேடி பொறுக்கி போட்டதுனால வந்தது தான் இந்த 17.25 மார்க்கு. ஸோ நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். சரி, நான் கடைசியில் காட்டுறேன். ஓகே, இப்போ ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இந்த டைம். ஸோ அதனால தான் எல்லா மார்க் டெஸ்ட்லேயுமே 90 எபவ் 90% அப்படிங்கிறது வருது. ஸோ அது எனக்கு நல்லாவே தெரியுது ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு. இதில் இங்கிலீஷில் பார்த்துட்டிங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஓகே, 68% அப்படிங்கிறது ஓகே, பெட்டர் தான். அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது தப்பு தான், பட் இருந்தாலுமே ஒரு 68 அப்படி பார்க்குறது ஓகே, பரவாயில்ல. ஸோ இத்தனை நாள் 50க்கு கீழே இருந்துச்சு. ஸோ இப்போ இது 68 வந்திருக்கு. ஸோ 31.25 எப்போரா வாங்குறீங்க? டாப் மார்க் 31.25. இந்த மார்க் மட்டும் இருந்துருந்துச்சுன்னா வச்சுக்கிங்களேன், நல்லா எப்போ மெயின்ஸ் கிளியர் பண்ணி போயிருப்பேன். ஸோ இந்த இங்கிலீஷ் ஒன்றுனால தான் இவ்வளோ வருஷம் உட்காந்து. ஸோ ஓவராலாக 15.5 மார்க்கு. ஸோ ஓகே, ஸோ இப்போ லாஜிக்கல் ரீசனிங்கில் பாருங்களேன். ஸோ மொத்தம் 22ல் 6 தப்பாக இருக்கு இல்லையா? அந்த 6ல் 4 கிரிட்டிக்கல் ரீசனிங். ஓகேவா. ஸோ இங்கிலீஷில் எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் மெயின்ஸில் ஸ்கோரை பூஸ்ட் பண்ணலாமோ, அதே மாதிரி ரீசனிங்கில் கிரிட்டிக்கல் ரீசனிங் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக மார்க் அதிகமாக பண்ண முடியும். ஸோ 5வது கிரிட்டிக்கல் ரீசனிங் ஒன்று போச்சு.
இது வந்து என்னது இந்த லெட்டர் வச்சு அந்த மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் வர்றது. 9வதுல அதுலேயும் போச்சு கிரிட்டிக்கல் ரீசனிங்கில். ஓகே தப்பு 10 அதுலேயும் அதே மாதிரி தான் இந்த இன்ஃபரன்ஸ் பேஸ்டு அந்த மாதிரி சம்திங் இது. 38 அதுவும் தான். ஸோ ஏன் டி வந்திருக்கு, நான் ஏ மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டியும் இருந்திருக்கு, நான் படித்து பார்த்தேன், என் மண்டையில் அவ்வளோதான் ஏறிச்சு. ஸோ இதில் மார்க் வந்து அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் வரல. ஓகே, ஸோ ஓவராலாக அனாலிசிஸ் இது தான். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்சது, என்னால் என்ன இது பண்ண முடியுமோ நான் அந்த சஜஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கும் வந்து நீங்கள் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்களும் அதை சஜஷனாக வந்து கமெண்ட்டில் கொடுங்க. எனக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நானும் ஒன்றும் அவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது எல்லா செக்ஷன்லேயும், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட அவ்வளோதான் முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்தடுத்த மார்க் டெஸ்ட்டோட ரிசல்ட்டையும் இதையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எதாவது டிப்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு கீழே சொல்லுங்கள், எனக்கு கண்டிப்பாக எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே கைஸ். பை.